ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலில் ஜவ்வரிசி வத்தல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 2 கப் ஜவ்வரிசியை எடுத்துக்கிறோம். ஜவ்வரிசியை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் ஜவ்வரிசிக்கு மொத்தம் 6 கப் தண்ணி தேவைப்படும். நம்ம 2 கப் சேர்த்துருக்கோம், அதனால் 12 கப் தண்ணி தேவை. அதில் நம்ம ஒரு 4 கப் தண்ணி மட்டும் ஊற்றி ஜவ்வரிசியை நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஊறினதுக்கப்புறமா காலையில் நம்ம மீதி இருக்கிற 8 கப் தண்ணியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியும் இதோட அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் போட்டு ஒரு 2 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு காரத்துக்கேற்ப மிளகாய் வத்தல் ஒரு 5-6 மிளகாய் வத்தலை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது நமக்கு ஜவ்வரிசியும் வெந்து வந்துருச்சு. ஸ்டீம் போனதும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும், நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே கூட வத்தலாக போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம இன்றைக்கி செய்கிற மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி நம்ம இதை அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகாய் வத்தல் ஒரு 2 ஸ்பூனு. இது காரத்துக்கேற்ப நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வத்தல் போடுறதுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வத்தலாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆறுனதுன்னு உங்களுக்கு சரியாயிடும். இப்போது நம்ம எதில் போடுறோம் அப்படின்னா ரைஸ் பேக் இருக்குது இல்லையா, ரைஸ் பேக்ஸ் வருது இல்லையா, அந்த இதை தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் தான் நம்ம போடுறோம். அது இல்லாமல் துணியிலையும் நம்ம போட்டுக்கலாம். துணியில் போடும்போது நல்லா கனமான துணியில் போடுங்க, இல்லைன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். துணியில் போட்டது எங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஷீட்டில் போட்டது ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. இதுக்குன்னு ஷீட்டும் விற்கிறாங்க, அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா எடுத்து ஒரு 2-3 நாள் காய வச்சு எடுத்துட்டோன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கிளாஸி லுக்கில் நமக்கு ரெடியாகி வந்திருக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 1 இயர் வரைக்கும் நமக்கு இது நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வத்தல் செஞ்சு வச்சு நம்ம வெளியே வாங்காமல் வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருதுன்னு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஜவ்வரிசி வத்தல். இது நல்லாயிருக்கும். நமக்கு ஒழுங்காக பொரியாத இது பிரச்சனையே இருக்காது. எல்லாமே நல்லா பொரிஞ்சு சூப்பராக கிடைக்கும். நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த ஜவ்வரிசி வத்தலை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளியோதரை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.